மாசற்றோனாய் நானும் முன் நிற்கவே மன்னிப்பை தாரும். ஒரு நிமிடம். பிசாசு நம்முடைய ஜீவியத்தை குழப்பி நமக்கே நம்பிக்கை இழக்கக்கூடிய விதத்துல ரொம்ப சிக்கல்ல மாட்டி விடுவான். அதான் அவனுடைய வேலை. Satan has created such a great confusion in our life and entangled us in so much of worries that we will not know what to do. அத நம்முடைய மைண்ட் மனசாட்சியே நமக்கு சீல் போட்டுடுச்சு. இனி உனக்கு நித்திய ஜீவன் கிடையாது, பரலோகம் கிடையாது. நடிச்சு தான் வந்து உட்காரணும், மாயமாலக்காரன் மாதிரி ஓட்டத்தை ஓடணும், அவ்வளவுதான். Even our conscience has put a seal in our mind saying henceforth you are not going to qualify to that eternal life and therefore we are coming here and sitting and pretending as if we are holy. இவ்வளவு தப்பு பண்ண பிறகு இனி என்ன உனக்கு இயேசு இயேசு? After doing so much of wrong things, why do you need Jesus and Jesus? ஆனால் இந்த சரணம் என்ன சொல்லுகிறது? But what does this stanza say? மாறா பாவ கரைகள் மாற்றவே முடியாது, அந்த கரைகளை போக்கவே உங்களுடைய மாசற்ற இரத்தத்தை சிந்தினீர். In order to remove that unremovable stains of sin, he has shed his unblameless blood. அப்படி மன்னிப்பே கிடைக்காது என்ற நம்பிக்கையற்றதான அந்த நிலவரத்திலிருந்து மாசற்றோனாய் நான் உம்முன் நிற்கவே மன்னிப்பை தாரும் ஐயா. In order for us to go to the position where we are blameless and without spot, from the position where we cannot be redeemed, he has shed his precious blood. அப்ப ஏதோ போ பழச்சுக்கோ போ என்றதான ஏதோ விட்டு கொடுக்கிறது இல்ல. ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, நம்மை கழுவி சுத்திகரித்து 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 அவருடைய பரிசுத்தம், அவருடைய அந்த மாசற்ற நிலவரத்துக்கு கொண்டு போக அவர் நம்மை மன்னித்து கொண்டே இருக்க அவரிடத்தில் இரக்கம் உண்டு. It is not just to say just go, I have forgiven you, but the Lord will keep on sanctifying us by his precious blood and keep on forgiving us until he makes us to stand in his eternal place. நம்முடைய லைஃப் பல குழப்பத்துல பல சிக்கல்களை பிடிபட்டு இப்போ நமக்கு எப்படி வெளியே வருதுன்னு கூட நமக்கு தெரியாம இருக்கலாம். Our life might have been caught into such a great confusion that we do not know a way out or how to come out of it. ஆனால் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. But there is nothing impossible by God. ஒரு அழகான ஒரு வசனம் உண்டு. There is a very beautiful verse. 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read 2 Samuel chapter 16 and verse 14. 14. நாம் மரிப்பது நிச்சயம், திரும்ப சேர்க்க கூடாதபடிக்கு தரையிலே சுவருகிற தண்ணீரை போல் இருக்கிறோம். தரையில் சுவருகிற தண்ணி கீழே விழுந்தா திருப்பி எடுக்க முடியாது, மண்ணோட மிக்ஸ் ஆயிடும், அது திருப்பி ஒண்ணும் பண்ண முடியாது. We are like water spilt on the ground. If it mingles with the dust, we cannot gather it again. நாம் அப்படிப்பட்டவர்கள், நாம் மரிப்பது நிச்சயம். இது நம்முடைய எவ்வளவு மதிப்பற்றவர்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அவ்வளவுதான் நம்ம லைஃப். We are like that and we will surely die and we have no value for us. அப்படி ஈஸியாக கெட்டு போகக்கூடியவர்களா இருந்தாலும், even though we are very easily spoilt, தேவன் நம்ம எவ்வளவு மதிக்கிறார் பாருங்க. But consider how much value or honor that God gives us. வாசிங்க. தேவன் ஜீவனை எடுத்துக்கொள்ளாமல் துரத்துண்டவன் முற்றிலும் தம்மை விட்டு விலக்கப்படாதிருக்கும் நினைவுகளை நினைக்கிறார். பாருங்க, துரத்துண்டவன் அப்படின்னு சொன்னா தேவ சமூகத்தை விட்டு பாவம் செய்து துரத்தப்பட்ட ஒரு குரூப் இருக்கிறாங்க. நீ திருப்பி இங்க வராத, போ, கெட் அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கிறாங்க. There is a group of people who have been banished or expelled from the presence of God, saying get out, you have no room over here. அப்போ அந்த கெட் அவுட் குரூப் அவர்கள் வந்து முற்றிலுமாய் எக்ஸ்பெல் ஆகாதபடிக்கு, அவர்கள் முற்றிலுமாய் துரத்துண்டவர்கள் தம்மை விட்டு விலக்கப்படாமல் பெர்மனண்டா விலக்கப்படாமல் இருக்க நினைவை நினைக்கிறா. என்ன பண்ணலாம், இவனை கெட் அவுட் சொல்லிட்டேனே, திருப்பி இவனை எப்படி சேர்க்கலாம், அப்படிப்பட்ட நினைவை நினைக்கிறார் ஆண்டவர். God is considering a way that we should not expel these people who should have gone out forever, that they should be remembered or they should be given a chance. அப்படிப்பட்ட இரக்கமுள்ள தேவனை பார்த்து இந்த சரணத்தை பாடினால் அவர் விடுதலை தர மாட்டாரா? If we sing this stanza looking at such a merciful God, will he not forgive us? ஆகையால் நம்ம யார் யார் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையற்ற கட்டப்பட்ட துரத்தப்பட்ட நிலவரத்திலிருந்து தேவ சமூகத்தை உணர முடியல, கண்ணை மூட முடியல, ஆதி காலத்திலிருந்து அபிஷேகம் இல்ல, வரம் இல்ல, ஜபஜீவியம் இல்ல, ஒரு பின்மாற்றத்தில் ஒரு கல்லை போல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களையும் எப்படி திருப்பி கொண்டு வரலாம் என்று இப்பொழுது அவர் நினைவுகளை நினைத்து கொண்டிருக்கிறார். Therefore we have people in the midst of us with a stony heart, without any sensitiveness, and they have a hopeless state in them that they cannot even sing or clap their hands or meditate in his presence. Even the Lord is thinking or considering how to bring them back
to him. அப்படிப்பட்ட நினைவுகளை நினைக்கிற நேரத்தில் நாம் இங்கேந்து மன்னிப்பை தாரும் ஐயா என்று பாடும் பொழுது அவர் நிச்சயமாய் கிரியை செய்வார். When he is in a considerable state in order to take us back, and when we sing unto him, please give us forgiveness, he will surely do it. மாறா பாவ கரைகள் போக்கவே மாசற்ற ரத்தமே சிந்தி நீரே, மாறா பாவ கரைகள் போக்கவே மாசற்ற ரத்தமே சிந்தி நீரே, மாசற்றோனாய் நானும் முன் நிற்கவே மன்னிப்பை தாரும் ஐயா. மாசற்றோனாய் நானும் முன் நிற்கவே மன்னிப்பை தாரும் ஐயா. மாறா பாவ கரைகள் போக்கவே மாசற்ற தீரமா சித்தலாய் ஷப்பூராஸ்வனா கரபாத்யா கரைகள் போக்கவே மாசற்ற ரத்தமே சிந்தி நீரே, மாசற்றோனாய் நானும் முன் நிற்கவே மன்னிப்பை தாரும் ஐயா. ஆண்டவரே எங்களை மன்னியும் அப்பா. மாசற்றோனாய் நானும் முன் நிற்கவே மன்னிப்பை தாரும் ஐயா. மாசற்றோனாய் மாசற்றோனாய் நானும் முன் நிற்கவே மன்னிப்பை தாரும் ஐயா. மாசற்றோனாய் திடபக்கரஸ்வர பக்திதாத்தியா சத்திடகபரத்திடகலபா திடமங்கர சபனியங்கரப சத்துடங்கரபகலமனியந்தடா. Thank you Lord. மன்னிப்பை தாரும் ஐயா, மன்னிப்பை தாரும் ஐயா, வெளிச்சத்தை தாரும் ஐயா, இருதய கடினத்தை மாற்றும் ஐயா, உண்மையான மனம் திரும்புதலை தாரும் ஐயா. இயேசுவே எங்களை ஏற்றுக்கொள்ளும், இயேசுவே எங்களை மாற்றும் ஆண்டவரே. Thank you Lord. துடபக்க ஷபக்க துடக்கரபக்க துடக்கரபானியம் துடா. Thank you Jesus. Praise, we praise, we praise you. கல்வாரி இரத்தத்தினால் என்னை கழுவியே சுத்தம் செய்யும், கல்வாரி இரத்தத்தினால் என்னை கழுவியே சுத்தம் செய்யும், கருதீங்கி முற்றிலும் பரிசுத்தனாய் மாற கல்வாரி வந்துட்டேனா, கருதீங்கி முற்றிலும் பரிசுத்தனாய் மாற கல்வாரி வந்துட்டேனா, கல்வாரி ரத்தத்தினால் என்னை கழுவியே சுத்தம் செய்யும், கல்வாரி ரத்தத்தினால் என்னை கழுவியே சுத்தம் செய்யும், கருணீங்கி முற்றிலும் பரிசுத்தனாய் மாற கல்வாரி வந்துட்டேனா, ரத்தத்தினால் கருணீங்கி முற்றிலும் பரிசுத்தனாய் மாற கல்வாரி வந்துட்டேனா, கருணீங்கி முற்றிலும் பரிசுத்தனாய் மாற கல்வாரி வந்துட்டேனா. We thank you Jesus. Yeswe, 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 Jesus. Thank you Lord, thank you Jesus. Yeswe. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Yes, Lord. Yes, Lord. Yes, Lord.
அநேக நேரங்களில் ஜெயஜீவியம் செய்ய முடியாதபடிக்கு ஒரு காரணம் உண்டு. On many occasions there are reasons and circumstances where we couldn't lead a victorious life. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தாவே நீர் கர்த்தர் என் பெலனாய் இருக்கிறார். The psalmist says, "O Lord, you are my strength." அது 18ஆம் சங்கீதம் என்று நினைக்கிறேன். என் பெலனாகிய கர்த்தாவே என் பெலனாகிய கர்த்தாவே. O Lord, my strength. அப்போ கர்த்தர் அவருடைய பெலனாய் இருக்கிறார். The Lord is his strength. இன்னொரு சங்கீதத்தில் 73ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார், என் இருதயத்தின் பெலனாய் அவர் இருக்கிறார். In Psalms chapter 73 he says he is the strength of my heart. அது வாசிங்க. 24 25 அங்க. The Lord is the strength of my heart. கடைசில வரும் 26. என் மாம்சமும் என் இருதயமும் ஆண்டு போகிறது, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கன்மலையும் என் பங்குமாயிருக்கிறார். என் இருதயத்தின் கன்மலை இங்கிலீஷ்ல my portion forever. Before that, God is the strength of my heart. God is the strength of my heart. என் இருதயத்தின் கன்மலை என்று இங்கிலீஷ்ல இருதயத்தின் பெலனாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is mentioned as he is the strength of our heart. 27ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். Psalms 27 verse 9. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பெலனானவர். என் ஜீவனின் பெலனாய் இருக்கிறார். He is the strength of my life. அப்ப நிறைய தடவை நாம் ஃபெயில் ஆகிற காரணம் என்னவென்றால், தேவனை நம்முடைய பெலனாய் தரித்துக் கொள்ளாமே நாமே முயற்சி பண்றோம். On many occasions we face failure. The reason behind this is because we try it on our own strength rather putting on Lord as our strength. என்னால ஜெபிக்க முடியல. I am unable to pray. என் கோபத்தை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. I am unable to control my anger. காலையில எழும்ப முடியல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு. I am unable to get up early in the morning to praise God. பைபிளை வாசிக்க முடியல. I am unable to read the Bible. என்னால மன்னிக்க முடியல. I am unable to forgive people. இந்த முடியலன்னு சொல்ற காரணமே கர்த்தர் நம்முடைய பெலன் அல்ல. சுயமா ட்ரை பண்றோம். சுயமா முடியாது. Wherever we say I am unable, it is because we are trying on our own rather not taking help from the Lord. எத்தனை கோடி மனுஷர்கள் கோடி முறை ட்ரை பண்ணாலும் முடியாது. Whatever crores of people tried it on their own, it is not possible by them. பிறப்பிலே நம்ம எல்லாரும் தோல்விகள் தான். By birth itself we are a big failure. அதனால தான் யோவான் ஸ்நானகன் சொன்னார், நான் சிறுக வேண்டும் அவர் பெருக வேண்டும். Therefore John said that I should decrease and he should increase. அதனால தேவனை எப்படி தரித்துக் கொள்வது, தேவனை எப்படி பெலனாய் தரித்துக் கொள்வது, இதை தான் படிக்கணுமே ஒழிய என்னால முடியல பரிசுத்தமா இருக்கணும் ட்ரை பண்ற முடியல என்று சொல்லக்கூடாது. Instead of we saying that I am unable to and I am unable to preserve myself holy, we should try to learn of how to put on our Lord as a strength. தேவனை எப்படி பெலனாய் தரித்துக் கொள்வது? How shall we put our Lord as our strength? எப்படி ஒரு வஸ்திரத்தை தரித்துக் கொள்வது போல தேவனை தரித்துக் கொள்வது? How to put on the Lord as our strength like putting on a garment? எனக்கும் அதை சரியாக சொல்ல தெரியவில்லை. Even I am unable to say that properly. ஆனால் கர்த்தர் அதை பிராக்டிகலாக நமக்கு சொல்லி தர வேண்டும். But the Lord should teach this in a practical way. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் சொன்னார், சும்மா இரு. The Lord said to the people of Israel, just be still. அப்போ அதுபோல நாம் சும்மா இருக்க வேண்டும், அவர் கிரியை செய்ய வேண்டும். Likewise we need to be still and he should work. நம்முடைய கண்களை மூடுவோமா? Let's close our eyes. சும்மா இருக்க கர்த்தர் நமக்கு சொல்லி தர வேண்டும். The Lord should teach us to be still. தேவனை பெலனாய் தரித்துக் கொள்ள அவரை முன்னாடி வைத்து அவரை கிரியை செய்ய வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். We need to learn to keep the Lord before us and to put him on as a strength. கர்த்தர் அந்த கிருபை, அந்த கலையை, அந்த ஞானத்தை நமக்கு தர வேண்டும். God should give this wisdom, this art and this grace to know that. அந்த ஞானம் வேண்டும் என்று சொல்லுகிற கர்த்தருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்துவோமா? Those who say I need that wisdom, please put up your hands in the presence of God. அடுத்த போராட்டம் வரும் பொழுது, when the next strife comes, நாம் ஸ்டெப் எடுக்கவே கூடாது. we should never take our own step. நாம் எடுக்க வேண்டிய ஸ்டெப், தேவனே நீர் பார்த்துக் கொள்ளும். The step which we should take is, oh Lord, please take care of this. அதே போல அவர் பெருகட்டும், நாம் சிறுக வேண்டும். Likewise he should increase and we should decrease. அந்த நேரத்தில் அந்த ஞாபகம் வரும். And in that moment we should get it in our thought. அந்த நேரத்தில் அந்த தாழ்மை வரும். And in that moment we will get a humility. அந்த நேரத்தில் கர்த்தரை உயர்த்துவோம். In that moment we will exalt God. தானாக யுத்தம் மலைகள் எல்லாம் உருகி போகும். All the mountains of the hills shall melt away. தானாக இயேசு ஜெயம் எடுப்பார். By himself Jesus will emerge victorious. தானாக நமக்கு சாதகமாய் மாறுவதை நாம் பார்க்கலாம். We will see all the circumstances becoming favorable to us by itself. அந்த ஞானத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
that wisdom, let's praise God. ஸ்தோத்திரா 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 ஸ்தோத்திரா. ஒரு மொபைல் போன் வீக் பேட்டரி லோ ஆகும்போது, When the battery of a mobile phone gets low, அந்த மொபைல் போன் வந்து தானாக சார்ஜ் எடுத்து தனக்குள் சொருவி கரண்ட்ல வைக்கிறதுக்கு மொபைல் போனுக்கு தெரியாது. the mobile phone doesn't know to connect itself to the charger and be connected to the electric point. யாரோ அதை செய்யணும். Somebody has to do it. ஆனால் மனுஷர்களாகிய நமக்கு சார்ஜ் லோ ஆகும்போது, But we men, when our charge gets lower, தேவன் நமக்கு ஒரு தெரிந்து கொள்ளுகிற உரிமையை, சுயாதீனத்தை தந்திருக்கிறார். the Lord has given us a self to choose. அப்போ இந்த கூட்டம் தான் நாம் சார்ஜ் பண்ணுகிற கூட்டம், சுத்திகரிப்பு கூட்டம். This sanctification meeting is where we are getting charged. ஆனால் சிலர் அந்த சித்தத்தை இழந்திருக்கிறார்கள். But some has lost this will. பிசாசுக்கு அடிமையாகி பிசாசு அவர்கள் நடத்துகிறபடினால் இங்க இப்படிப்பட்ட ஒரு ரீசார்ஜ் பண்ற கூட்டத்துக்கு வர வேண்டும் என்று இன்ட்ரெஸ்ட் இல்ல, மனசும் இல்ல. Because they have become slave to Satan, and it is Satan himself who is charging them. They do not have a desire to come to such meeting. அப்படிப்பட்ட நேரத்தில் அவர்களுக்கும் மொபைல் போனுக்கும் அவ்வளவு வித்தியாசமே இல்ல. In such occasions there is no difference between this mobile phone which has lost charge and between them. யாரோ சிலர்களை இழுத்து கொண்டு இங்க வந்து உட்கார வைக்கணும். வா 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 உட்காரு. Somebody has to drag them and bring them here saying, please come. அப்படி வந்தவர்கள் இருக்கிறாங்க, அப்படி வராதவர்கள் இன்னும் வெளியில இருக்கிறவங்க இருக்கிறாங்க. There are some people who have come like that, and there are still people who have not yet come. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் சந்தித்து கொண்டு வர வேண்டும். Such people the Lord should visit and bring them here. அப்படிப்பட்ட நான் அடிக்கடி சொல்லுகிறது போல, அப்படிப்பட்ட மொபைல் போன் அது பேட்டரி இல்லாம கூட யூஸ் பண்ணலாம். And such mobile phone can be used even without a battery. கோடு வரையறதுக்கு யூஸ் பண்ணலாம், ஸ்கேல் மாதிரி. We can use it to draw lines like a ruler. பேப்பர் வெயிட்டா யூஸ் பண்ணலாம். We can use it as a paper weight. இல்லனா நம்ம கையில பிடிச்சிட்டு எனக்கும் மொபைல் போன் பந்தா காட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அது டெட்னு யாருக்கும் தெரியாது. And just to show off, even I possess a mobile phone, we can show it to others because others doesn't know that's a dead phone. ஜீவன் இல்லாம கூட இப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம். Even without life we can use a cell phone like it. அதுக்கு ஒரு மொபைல் போன் வாங்கணுமா? For which, why do we need a mobile phone? தேவன் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த ஊற்றுகள் வெளியே வர வேண்டும் என்றால் அவருடைய சார்ஜை பெற்றுக்கொள்ள வேண்டும். The reason or the fountain for which the Lord has chosen us, that should come out and we should get charged. ஆகையால் யாரெல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறார்களோ, therefore all those who have been bound, மொபைல் போனை தங்கள் சொந்த சித்தத்தை தெரிந்து கொள்ளுகிற உரிமை, சுயாதீனத்தை இழந்து பிசாசுக்கு அடிமையாய் மாறி இருக்கிறார்களோ, all those who have lost their self to choose and became slave to Satan, கர்த்தர் அவர்களை கொண்டு வர வேண்டும். the Lord should bring them here. கர்த்தர் அவர்களை சுத்திகரிக்க வேண்டும். the Lord should sanctify them. கர்த்தருடைய வெளிச்சம் அவருடைய மனதில் வெளிப்பட வேண்டும். the light of the Lord should enlighten their mind. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உதவியை இழந்தவர்கள், உதவி அற்றவர்கள், ஜெபிக்க தெரியாதவர்கள், சுயாதீனத்தை இழந்தவர்கள், உம்முடைய பிள்ளைகளுடைய துதிகளை ஏறெடுத்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நீர் ஆண்டவரே அவர்களை சந்தித்து கொண்டு வரும் ஆண்டவரே, அவர்களை தொட்டு கொண்டு வரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, not just that, இந்த செத்த போனுக்கும் பூர்ண சுயாதீனத்துக்கு இடையில தான் நாம இருக்கிறோம். we are in between this dead phone and the perfect liberty. அதாவது பூர்ணமாக தேவனுடைய சித்தத்தை செய்ய இன்னும் நாம் பழகல. we have not practiced yet to do the perfect will of God. ஒரு வாலிப பிள்ளை சொன்னா, once a young girl said, என் முடி ஆடினா கூட அது தேவ சித்தத்துல தான் ஆடணும் அப்படி. even if my hair it is shaking, it should shake with the will of God. அது நான் கேட்ட அவ சொல்றதை நான் கேட்டேன். and I heard what she said. ஆமா, கடைசில அவளுடைய முழு உடம்பே தேவ சித்தத்துக்கு வெளியே போயிடுச்சு. and but finally and unfortunately her entire body went outside the will of God. அப்போ ஆனால் அது விரும்பின காரியம் நல்ல காரியம் தான். but what she decided of is a good thing. ஆனா ஒப்பு கொடுக்க முடியவில்லை. but unable to surrender. நாம் அதாவது
synchronized with God. தேவனோடு அப்படி இணைக்கப்பட்டு அவருடைய சிந்தை நம்முடைய சிந்தை, அவருடைய அசைவு நம்முடைய அசைவு, அவருடைய சந்தோஷம் நம்முடைய சந்தோஷம், அவருடைய துக்கம் நம்முடைய துக்கம், அப்படியே தேவன் சிந்திக்கிறது போல மாற வேண்டும். We should be synchronized with God, like his thought should be our thought, his joy should be our joy, his sorrow should be our sorrow. அதற்காக நமக்குள்ள இருக்க அந்த தெரிந்து கொள்ளுகிறதான பகுதி, சாய்ஸ் மேக்கிங், டிசிஷன் மேக்கிங் நமக்குள்ள இருக்கு. அது நம்ம யோசிச்சு அது செய்வோம் இல்லையா, அந்த பகுதி காடோட லிங்கா இருக்கணும். But therefore, a portion in which we make a choice, or the choice making part, that should be in synchronization with God. ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடுவோம். For 1 minute, let us close our eyes. தேவன் அந்த சாவியை நம்ம கையில தான் தந்திருக்கிறார். என்ன வேணும், நான் எது செய்யணும் எது செய்யக்கூடாது என்று சொல்லுகிறேன். ஆனால் சூஸ் பண்ணுகிற, தெரிந்து கொள்ளுகிற பகுதி உங்களுடைய பகுதி. The Lord is saying that I have given this key into thy hands. The choosing part of what is good and what is not, it is in your hands. ஆண்டவர் சொன்ன ஜீவனையும் மரணத்தையும் நன்மையும் தீமையும் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். I am keeping before you both life and death, both good and evil before you. நீங்களும் உங்களுடைய சந்ததியும் பிழைக்கும்படியாக நன்மையை ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். In order for you and your generation to live, please choose good and that which is life. அப்ப ஆப்ஷன் எல்லாம் ஆண்டவர் நமக்கு முன்பாக வைக்கிறார். இது நன்மை இது தீமை என்று சொல்லுகிறார். Lord has kept all the option before us, saying this is good and this is evil. எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்லுகிறார். And he is also saying what to choose. இதை தெரிந்து கொண்டால் என்ன விளைவென்றும் சொல்லுகிறார். And he is also saying what will happen if you choose certain things. ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய பகுதி. But to choose is our part. அந்த தெரிந்து கொள்ளுதலில் கர்த்தருடைய பலன் இறங்க வேண்டும். And in choosing we should receive the strength from God. அங்குதான் தேவன் என் பலனாய் இருக்கிறார் என்று நாம் சாட்சி சொல்ல வேண்டும். And there we should witness saying the Lord is my strength. அவர்கள் தான் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள், அவர்கள் தான் தேவபுத்திரர். And these are the people who are being led by the Spirit of God, and they are the children of God. மனுஷர்கள் அல்ல, they are not men. இல்ல, மனுஷர்கள் என்னை நடத்த கூடாது. Men should not lead me. என் மாம்சம் என்னை நடத்த கூடாது. My flesh should not lead என் me. கடந்த கால அனுபவம் என்னை நடத்த கூடாது. My past experience should not lead me. என் இச்சை என்னை நடத்த கூடாது. My lust should not lead me. தேவன் ஒருவர் மட்டும் என்னை நடத்த வேண்டும். Only God alone should lead me. இதை விரும்புகிறவர்கள் கரங்களை உயர்த்துவோம். Those who desire this, please put up your hands. எல்லாரும் தேவனோடு அசைய வேண்டும். We should all move with God. தேவன் நமக்கு முன்பாக செல்ல வேண்டும். The Lord should go in our front. அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். For which let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இங்கிலீஷ்ல ஒரு புக் இருக்கு, பெரிய புக். In English there is a big book. Purpose Driven Life, அதான் அதனுடைய தலைப்பு. The title is Purpose Driven Life. First sentence, first chapterல first sentence வந்து it's all about God. அதான் ஸ்டார்டிங். In the first chapter, the first sentence goes like this: it's all about God. எல்லாமே தேவனை பற்றி தான். It's everything about God. அப்ப நாம் இங்க வந்த காரணமே நமக்காக இல்ல, அது ஒரு செல்ஃபிஷ்னஸ். எனக்கு இப்படி இருக்கணும், எனக்கு அப்படி நடக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும், இது ஒரு சுயநலம். எல்லாமே தேவன் தான். நாம் வந்ததே அவருக்காக தான். The purpose where we came into this presence, it is not for our selfishness, not for our own well-being, but everything is for God. ஆகையால் அப்படி நாம் ஆண்டவரோடு இணைக்கப்பட்டு நான் என்கிற அந்த பகுதி அது சிறிதாகி செத்து நம்மை காண்கிறவர்கள் தேவனை காணத்தக்கதாக நமக்குள் மறுரூபம் உண்டாக வேண்டும். Likewise, when we come into his presence, the selfish part where we say I should diminish and decrease, and it should die, and those who see us should start seeing God. என் சித்தம் அல்ல, not my will, என் சந்தோஷம் அல்ல, not my own happiness, என்னுடைய எதிர்பார்ப்பு அல்ல, not my desire. எல்லாமே தேவன்தான். Everything is God. எல்லாமே இயேசுதான். Everything is Jesus. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
இப்பொழுது தெய்வீக சுகத்தை பற்றி சில காரியங்களை படிக்க போகிறோம். Now we are going to learn certain things concerning divine healing. கேட்கும்போது வெளிப்பாடோடு கேட்க வேண்டும். When we listen, we should listen with a revelation. அப்ப அது கேட்கும்போது நமக்கு ஒரு ஸ்ட்ரெngth உண்டாகும். And when we listen to that, we will receive a strength. அப்போ நமக்கு எடுக்கிற தீர்மானம் கரெக்ட்டா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். And after which the decision which we will make will be correct and it will be strong. எல்லாமே சொல்ல நேரம் இல்ல. And I don't have time to explain everything. உங்களுக்கு முடிஞ்சா யூத் கேம்ப்ல உள்ள லைவ் சீடி நீங்க வாங்குனீங்கன்னா அதுல இந்த மருந்தை பற்றி சில காரியங்கள் அதனுடைய ஆரம்பம் எப்படிப்பட்டது என்று பேசி இருக்கிறேன். But if possible, if you can get the live CD of this present youth camp which got over spoken in a portion about taking medicine. அந்த மருந்து மனுஷ ஞானத்தினால் கண்டு எல்லாம் சொல்லுவாங்க, மனுஷனுக்கு ஆண்டவர் மூளை கொடுத்து அதை வச்சுதானே மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அதுல என்ன தப்பு என்று கேட்பார். அது அப்படி அல்ல. மருந்தினுடைய ஆரம்பம் தேவன் அல்ல, மனுஷனும் அல்ல, பிசாசு. And generally people will argue saying medicines are created by men who have been in turn created by God himself, but it is not like that. The fact is the beginning of medicine is not God. அதனுடைய it is the devil. It is the devil. அதனுடைய ஆதாரம் அந்த அந்த சிடில நான் கொடுத்திருக்கிறேன். And the beginning and the proof of which I have mentioned in that CD. முடிஞ்சால அந்த சிடியை வாங்கி நீங்க கேளுங்க. If possible, you can buy that CD and you can listen to it. In youth camp முடிச்சிட்டு ஒரு 60 ஸ்ரீலங்கன்ஸ் இங்க கொஞ்ச நாள் தங்கிட்டு இருந்தாங்க. After youth camp got over, around 60 Sri Lankans they came here and they stayed here. ஒரு தம்பிக்கு ஜுரம் இருந்தது. என்ன ரூமுக்கு பக்கத்து ரூம் தான் படுத்துட்டு இருந்தார் 2 நாள். And there was a boy who was just staying in the next room to mine and he had a fever. அப்ப நான் அவனுக்கு கேட்ட, தம்பி எப்படி தெய்வீக சுகத்தின் மேல விசுவாசம் இருக்கா? Then I asked that boy, do you have a belief on divine healing? இருந்தது. இடையில நான் மருந்து எடுத்தேன். ஆனா இப்போ அந்த FAQ கேட்ட பிறகு நான் ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்திருக்கேன். நான் கர்த்தருக்காக, நான் ஆண்டவருக்காக நான் காத்திருக்க போறேன். He said, in the beginning I had a faith, but in between I lost it. But after listening to that FAQ session in youth meeting, I made a strong determination that I will stand for divine healing. சிக்கா இருக்கும்போது தான் அதை சொல்லுகிறார். And he was saying this when he was sick. கர்த்தர் அந்த தம்பியை சுகப்படுத்தினார், உயிர்ப்பித்தார். The Lord healed him and quickened him. அதே போல இது ஒரு மண்டை அறிவாக அல்ல, இது ஒரு வெளிச்சமாக நமக்குள் வந்து சேர வேண்டும். And therefore this information should not come as a knowledge of our own brains, but as a light from God. அது ஒரு தீர்மானத்தை பிறப்பிக்க வேண்டும். And it should create a decision making. அது ஒரு விசுவாசத்தை உருவாக்க வேண்டும். And it should instill a faith in us. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். முதலாவது எழும்பக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி, first and a basic question which will normally arise. இந்த தெய்வீக சுகத்தினுடைய உபதேசம் நிறைய சபைகளில் பிரசங்கிக்கப்படுகிறதில்லை. அதற்கு மாறாக இது தவறு, இது ஒரு பொய் என்று ஒரு துருபதேசம் என்று சொல்லுகிறார்கள். Instead of preaching the doctrine of divine healing in many other denomination, rather they say this is a false teaching. ஆண்டவருக்கு மருந்து எடுப்பது தவறா இருப்பார் என்றால் அது பைபிள்ல ரொம்ப தெளிவா எழுதி இருக்கிறாமே. If God doesn't like taking medicine, he should have very clearly mentioned it in the scripture. யாருக்குமே குழப்பமும் சண்டையும் பிரச்சனையும் தர்க்கம் இருக்காது. Then there wouldn't be no arguments or murmurings between people. அப்ப சிலர் நகை போடலாம்னு சொல்றாங்க, சிலர் நகை போடக்கூடாதுன்னு சொல்றாங்க, சிலர் மருந்து எடுக்கலாம்னு சொல்றாங்க, மருந்து எடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. Some say you can wear ornaments, some say you shouldn't, some say you can take medicine, the others say they shouldn't. ஆண்டவர் இப்படி பைபிள் எழுதி இருக்கிறார். ஆதியாகமம் 1:1 நீ மருந்து எடுக்காமல் இருப்பாயாக, ஆதியாகமம் 1:2 நீ நகை போடாமல் இருப்பாயாக, ஆதியாகமம் 1:3 நீ டிவி பார்க்காமல் இருப்பாய். இப்படி சொல்லி இந்த சிம்பிளா முடிச்சிருக்கலாம். எதுக்கு இந்த சண்டை? If the Lord could have very simply written in the Bible saying Genesis chapter 1 verse 1 you should not put on any jewels, 1 verse 2 saying you should not take medicine, 1 verse 3 saying TV you should not watch television. ஏன் அப்படி எழுதல தெரியுமா? Why he didn't write like that? அப்படி எழுதி இருந்தா நம்ம யாரும் இங்க வந்திருக்க மாட்டோம். எனக்கு நரகமே பரவாயில்லைன்னு விட்டுருப்போம்.
If something like that would have been written in the scripture, none of us would have come to the Lord. We would think hell is better. இயேசு அன்புள்ளவர் என்று நம்ம நினைக்காம ஆதியாகமம் யாராவது பைபிள் கொடுத்து எடுத்த உடனே இதுதான் இருக்குன்னு சொன்னா ஐயோ இப்படியா தயவு செய்து வேணாப்பா நான் இப்படியே இருந்துடுறேன்னு சொல்லிரும். Instead of knowing Jesus as an embodiment of love, if we open the scripture and reading the first line in Genesis, do not do this and that, we will say, I do not want this. இது ஒரு ஆழமான சத்தியம். This is a very a strong doctrine. இது நம்முடைய சரீர மீட்போடு மறுரூபத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு சத்தியம். மருந்து எடுக்கிறதுனால நரகத்துக்கு போக மாட்டோம், ஆனா இயேசுடைய வருகைக்கு போக முடியாது. It is something considered with the redemption of our body. By taking medicine we will not go to hell, but we will not be transformed at the coming of Lord Jesus. எப்படி ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் இருக்கிறதோ ஆவிக்குரிய ஜீவிதத்துல கூட வகுப்புகள் உண்டு. Like in a school we have the first standard, second standard, and likewise it increases to a higher standard. Even we have spiritual standards. ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு டெக்ஸ்ட் புக் உண்டு ஸ்கூல்ல. For every class we have a different textbook. ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கையில, But in Christian life, ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் புதிய ஆத்மாவா இருக்கட்டும், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், ஒரு சீஃப் பாஸ்டரா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரே டெக்ஸ்ட் புக் அதான் பைபிள். The new soul who is in a first standard or a college student which might be the chief pastor, all have the same textbook, that is our Bible. இன்னைக்கு புதுசா வந்திருக்கிற ஒரு புதிய ஆத்மாவுக்கும் பைபிள் தான் டெக்ஸ்ட் புக். பிரசங்கிக்கிற எனக்கும் பைபிள் தான் டெக்ஸ்ட் புக். The new believer who has come this day as the first experience, and for me who is a servant of God, we both have the same textbook, which is Bible. நான் புசிக்க வேண்டிய அந்த சாலிடான கட்டியான ஆகாரம், அந்த கடினமான உபதேசங்கள் எல்லாம் ஆண்டவர் வெளிரங்கமா எழுதி போட்டா புதுசா வரவங்களுக்கு பயமும் இடறலும் தான் வரும். If the Lord will write in open all the solid or the strong meat which I need to consume, the new soul which is coming inside, they will be offended. அதனால ஆண்டவர் இந்த கடினமான காரியங்களை மறைத்து வைத்திருக்கிறார். அப்பொழுது புதிதாய் வருகிறவர்களுக்கு அதை லேசாக வாசிக்கும் போது அவர்களுக்கும் ஆறுதல் உண்டாகிறது. ஆழமான சத்தியங்களுக்குள் வருகிறவர்களுக்கு வெளிப்பாடுகள் மூலமாக மறைந்து இருக்கிறதை அவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். Therefore the Lord has hidden all this strong doctrine which is strong meat. Therefore when a new believer comes in, when they read, they get a comfort, and those who have grown up in the Lord, when they read it, they also get new revelation. சுருக்கமாக சில முக்கியமான காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். In short, I like to share certain important points. தேவன் நம்முடைய பரிகாரியா இருப்பது பைபிள்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? Where it is how it is mentioned that the Lord is our healer. இந்த சுகமளிக்கும் காரியத்துல தேவனுடைய மனது எப்படிப்பட்டது? How is the mind of God in the aspect of healing us? நர்சஸுக்கு தெரியும், டாக்டர்ஸுக்கு தெரியும், இந்த மருத்துவம் ஆரம்பித்தது எகிப்துல. And both nurses and doctors, they know that the commencement of this medicine is in the land of Egypt. 1550 ஆண்டு கிமு BC 1505 50 1550 ஒரு புக் எகிப்தில் காணப்பட்டது. there was a book in the land of Egypt. அந்த புக்கினுடைய பெயர் பெப்பைரஸ். பெப்பைரஸ் சொன்னா பேப்பர், எபர்ஸ். And the name of the book is Papyrus Ebers. இது ஒரு பெரிய புக். இது ஒரு எகிப்தில் இருந்த அந்த நாட்களில் இருந்த ஒரு மருத்துவ புஸ்தகம் அது. And this was a book found in those days in the land of Egypt. நூற்றுக்கணக்கான வியாதிகளுக்கு நூற்றுக்கணக்கான பரிகாரங்கள் இதில் எழுதப்பட்டது. There were hundreds of solutions written for hundreds of sicknesses in this book. இந்த மருத்துவம் இங்கே தான் ஆரம்பித்தது. இந்த புக் தான் பேசிக் மெடிசின் புக், ஆரம்ப மெடிசின் புக் தான். Medicine started from this place, from this book, and this is the commencement of medicine. ஆனால் இங்க இருந்த மருந்தை பாத்தீங்கன்னா, but if you consider the medicine in this book, அந்த மருந்துனால செத்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கும் மருந்து. If you consider those medicines, there were people who died just by taking these medicines. பல்லி ரத்தம், the blood of lizard, பாம்பு கொழுப்பு, the fat from a snake, பன்னியுடைய காதில் இருக்கிற வேர்வை, the sweat in the ear of a pig, இதெல்லாம் தான் மருந்து. these are the medicines. யோசிச்சு பாரு, இதெல்லாம் மருந்து எடுத்து நீங்க பன்னி காதில் இருக்கிற வேர்வை நீங்க டெய்லி கொஞ்சம் எடுங்க சொன்னா என்ன ஆகும்? இருக்கிற வியாதி இன்னும் மோசமாயிடும். அதனாலதான் ஆல் அவுட் ஆயிடுவாங்க. அந்த வியாதியில நல்லா இருந்திருப்பாங்க சும்மா இருந்திருந்தா. Just consider if someone comes and says you need to take the sweat which is in the ears of a swine, and those people will die because of taking such things.
இதுல கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. There is an important thing where we need to pay heed to. இந்த காலத்தில் இதே எகிப்தில் பைபிள் இருக்கிற மோசே இருந்தார். And at this very same time period, Moses, who is mentioned in the Bible, also lived. மோசே இந்த புக்கை படிச்சிருப்பாரா? Moses would have read such a book. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல When we read Acts chapter 7, எந்த வசனம் 22 25 அவர் எகிப்தில் உள்ள சகல சாஸ்திரங்களில் படித்தவனா இருந்தான் அப்படின்றது. 22 வாசிங்க. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு, பாருங்கள், சில சாஸ்திரங்கள சகல சாஸ்திரம் 40 வருஷம் எகிப்தில் இருந்தான். not just some books of wisdom, he was in the land of Egypt for 40 years and he was learned of all the books or the wisdom of Egyptians. அப்ப எகிப்தில் உள்ள சகல சாஸ்திரங்களை படித்தவன் இருந்தால் கண்டிப்பா இந்த புக், ஏனா இது ஒரு சாஸ்திர புத்தகம், மருத்துவ புத்தகம். If Moses was learned in all the wisdom of Egyptians, for sure he should have also read this particular book. இப்ப பாருங்க, இந்த மோசே கண்டிப்பா இந்த புக்கை படிச்சிருப்பார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே எல்லாரும் எகிப்தை விட்டு வெளியே போறாங்க. Moses for sure would have been educated of this book. Now let us think about people of Israel and Moses leaving the land of Egypt. இப்போ மோசே புக் எழுதுறார். Now Moses is writing a book. அது நம்ம பைபிள்ல இருக்கு. முதல் 5 புத்தகங்கள் ஆதியாகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் மோசே எழுதின புக். The first 5 books from Genesis up to Deuteronomy is written by Moses. இதுல என்ன பியூட்டி தெரியுமா? There is a beautiful thing in this. இது எல்லாம் இவர் படிச்சிட்டார் மோசே. Moses has read this book completely. இதுல இருக்கிற ஒரு பாயிண்ட் கூட மோசே எழுதின புக்ல இல்ல. Not even one single point from this book is written in the scripture which Moses written. அதற்கு மாறாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? மாறா என்கிறதான ஒரு இடத்திற்கு கொண்டு வந்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொல்லுகிற பிரமாணங்களை நீங்கள் கைக்கொள்வீர்கள் என்றால், என் கற்பனைகளின்படி நடத்தால். அதனுடைய அர்த்தம் இதன்படி அல்ல, என் கற்பனைகள். எகிப்திற்கு நான் வரப்பண்ணின ஒரு வியாதியும் உங்கள் மேல் நான் வரப்பண்ண. அந்த அர்த்தம், இந்த புக்கு தப்புங்க, நான் சொல்றேன் திருப்பி, நான் சொல்றபடி செய்யுங்க, ஒண்ணுமே உங்களுக்கு நடக்காது. After taking them out of the land of Egypt, the Lord brought them into a place called Mara, and there the Lord spoke to Moses saying, if you follow the commandments and the statutes which I have given, I will make sure that none of the disease which came, or the plagues which came in the land of Egypt will not come upon you. I am the Lord who is your healer. அப்படி ஆண்டவர் சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் என்னதென்று ஒரே ஒரு எக்ஸாம்பிள் வைத்து, ஒரு உதாரணத்தை வைத்து சொல்லுகிறேன். When the Lord says something like that, I will like to put it in words by giving an example. ஏறக்குறைய ஒரு 180 வருடங்களுக்கு முன்பாக, some around 180 years before, ஆஸ்ட்ரியா என்கிறதான ஒரு நாட்டில், in a country called Austria, அங்கே ஒரு இளம் பிராயமுள்ள ஒரு டாக்டர் இருந்தார். and there was a young doctor. அவர்தான் அவருடைய வார்ட்ல சீஃப் டாக்டர். அது ஒரு பிரசவ ஹாஸ்பிடலா இருந்தது. And it was a maternity ward and he was the chief doctor. அப்போ அவர்தான் சீஃப் டாக்டர். அப்போ அவர் கவனிச்சிட்டு இருக்கும்போது அந்த பெட்ல வைக்கப்பட்டதான கிட்டத்தட்ட 12 ஸ்திரீகள் இருந்தா 11 பேர் செத்துருவாங்க. அடுத்த குரூப் வந்தா 10 பேர் செத்துருவாங்க. இப்படி பிழைக்கிறதுல நிறைய பேர் சாக ஆரம்பிச்சிட்டாங்க. And when he was carefully observing in his ward, if there are around 12 women, 11 will die, and again if another 10 comes, they will also die. He doesn't know what is the cause of this reason. அப்ப இவருக்கு ஏன் இப்படி சாகுறாங்க? Why are they dying like this? அப்ப திடீர்னு ஒரு பாயிண்ட், ஒரு மனசுல ஒரு ஐடியா தோன்றினது. Suddenly he got a point in his mind. நான் சொல்லுகிறது, அந்த நாட்கள்ல கிளவ்ஸ் எதுவுமே கிடையாது. In those days they don't have any protective gears. அப்போ அவர் என்ன சொன்னாரு, டாக்டர்ஸ் நீங்க எல்லாம் ஆபரேஷன் பண்ணும்போது செத்தவர்களை தொட்ட பிறகு திருப்பி உயிர் உள்ளவர்கள் மத்தியில நீங்க ஆபரேஷன் பண்ணும்போது கை கழுவிட்டு தான் ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். Then he said to other doctors saying, after you operate these women who are dead, you need to wash your hands thoroughly before going and touching a live person. அப்ப எல்லாரும் கை கழுவணும். Then everyone started washing their hands. சில நாட்கள்ல அந்த மரணத்தினுடைய ரேட் குறைய ஆரம்பித்தது, பிழைக்க ஆரம்பித்தார்கள். In just a few days the rate of death started decreasing, people started living. அப்ப அவர் கண்டுபிடிச்ச அதன் அர்த்தம், செத்தவர்களிலிருந்து உயிருள்ளவர்கள் இது ஏதோ டிரான்ஸ்ஃபர் ஆகுது, கிருமிகள் போகுது, அதனால இப்ப பாருங்க சோப்பு வச்சு கை கழுவுறதுனால அது சாகுது என்று அவர் கண்டுபிடித்தார். Now therefore he got a point saying there is some transmission of disease causing germs from dead people to the live people, and because we wash our hands thoroughly with soap, that is stopped.
சில நாட்கள் பிறகு திருப்பியும் இந்த டெத் ரேட் மரணம் பெருக ஆரம்பித்தது. After few days again the death rate started increasing. இப்போ ஏன் கூடுது? Now why is it increasing? அப்ப திருப்பி டாக்டர்ஸ் கிட்ட சொன்னார். Then again he said to the other doctors, நீங்கள் செத்தவர்களை போஸ்ட்மார்ட்டம் செய்த பிறகு மட்டுமல்ல, உயிருள்ளவர்களுக்கு நீங்க அவங்களுடைய சரீரங்களை தொட்ட பிறகு, அவங்களுடைய ஆபரேஷன் பண்ண பிறகு, அடுத்த பேஷண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி திருப்பியும் கையை கழுவணும் என்று அவர் சொன்னார். Not just cleaning your hands when you handle a dead body, but even when you handle a live person, and after operating them you need to clean your hands before going and touching another live person. எல்லா டாக்டர்ஸ் எதிர்க்க ஆரம்பிச்சு, என்னது சும்மா கை கழுவணும் எல்லாம் முடியாதுன்னு ரெசிஸ்ட் பண்ணி எதிர்த்துட்டாங்க. And all the other doctors, they started resisting, saying, what is this? Why are you asking us to always wash our hands? நான் சொல்லுகிறதை எடுபடவில்லை, ஜனங்கள் கேட்கவில்லை, காரணம் தெரிஞ்சு என் கண்ணுக்கு முன்னாடி ஜனங்க சாவறாங்கன்னு சொல்லிட்டு இந்த டாக்டர், யங் டாக்டர் இக்னாஸ் செமெல்வைஸ் அவருடைய பேர், அவர் போய் அவருடைய ஊர் ஆகிய ஜெர்மனிக்கு போயிட்டார். அவர் And because none of the people they were ready to listen to what he is saying, because he is unable to bear people dying before his eyes, this young doctor, he left his place and went to his native, which is Germany. அங்க திருப்பி டாக்டரா மெட்டர்னிட்டி ஹாஸ்பிடல்ல வர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இதே காரியம் திருப்பி நடந்து, கை கழுவிட்டு பண்ணுங்கன்னு சொன்னா அதெல்லாம் முடியாது என்று எதிர்த்தார். என்ன அது எப்போ பார்த்தாலும் கை கழுவுறது? Again when he went to his own hometown, and again when he counseled the doctors saying you need to wash your hands before doing any operation or handling people, again people resisted why we should do all these things. இப்படி பல இடங்களில் சொல்லி நான் சொல்வது யாரும் கேட்கவில்லை என்று சொல்லி இந்த டாக்டருக்கு மென்டல் ஆயிட்டார். And because in every place where he went and counseled people and they were not listening to him, this doctor, he lost his balance. மென்டல் ஹாஸ்பிடல் தான் மரித்து போனார் அவர். And he died in a mental hospital. எவ்வளவு பரிதாபமான காரியம் பாருங்க. What a miserable thing. ஆனா இன்னைக்கு அவர் சொன்னபடி தான் எல்லாமே நடக்குது. கையின சும்மா கழுவ முடியாது, டெட்டால் போட்டு எப்படி எல்லாம் கழுவணும் ஒரு டாக்டர் சொன்னார். அதுக்குன்னு பிரஷ் இருக்கு, அது போட்டு தேய்க்கணுமா, அப்புறம் கிளவ்ஸ் போடணும், அது ஒரு முறை அப்புறமா இந்த கிளவ்ஸை குப்பையில போட்டு வேற கிளவ்ஸ் போடணும், அவ்வளவு கண்டிப்பா இருக்கும். அது அன்னைக்கே செஞ்சிருந்தான். But today everyone does what that doctor asked people to do. They have to wash their hands thoroughly, not just washing, they have to wear gloves, and they even have to scrub their hands with a particular brush, and even they have to interchange gloves. If they would have done it earlier itself, it would have been better. ஆனா இதுல அழகான காரியம் என்ன தெரியுமா? There is something which is beautiful in this. 3500 வருஷங்களுக்கு முன்னாடியே இயேசு இதை சொல்லிக் கொடுத்தார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதை சொல்லிக் கொடுத்தார். The Lord taught this near about 3500 years before to the people of Israel. அவர் சொன்னார், நீங்கள் ஒரு செத்தவனை தொட்டால் செத்தவனை தொட்டவன் தீட்டுப்பட்டவன், செத்தவனை தொட்டவனே தொடுகிறவன் தீட்டுப்பட்டவன். அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் கை கழுவி குளிச்சிட்டு வஸ்திரங்களை கழுவி அவர்கள் 7 நாட்கள் இருந்து அதுக்கப்புறம் தான் பாளையத்துக்குள்ள வரணும். He said very clearly, if someone goes and touch a dead person, he is defiled, and someone touches that defiled person is also defiled. They need to wash them thoroughly, they need to take bath, they should stay outside the camp for 7 days, and then only they should come back. நம்ம வியாக்கியானம் பண்ற செத்தவன் என்று சொன்னால் பின்மாற்றக்காரன், அப்படி எல்லாம் நம்ம வியாக்கியானம் பண்ணி பிரசங்கம் பண்றோம். அது ஆவிக்குரிய அர்த்தம். எழுத்தின் பிரகாரமா ஆண்டவர் இப்படி சட்டங்களை கொடுத்த காரணமே இது சுகாதார பிரமாணங்கள். We might interpret it spiritually, saying a dead person might be a backsliding person and so on, but in literal sense the Lord said something about how to handle a dead body. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி, just 200 years before, sewage system கிடையாது, இந்த கழிவு போகிறதான வாய்க்கால்கள் கிடையாது. We never had a proper sewage or a drainage system. வெளிநாடுகள் கூட எல்லாம் வெளியில தான் மல்ல ஜலாதிப்பாங்க. Even in western nations they have to go outside for the call of nature. அதுல உட்கார்ற எல்லாம் ஆகாரத்துல உட்கார்ற ஜனங்க செத்து போயிடுவாங்க. அந்த நாட்கள்ல ஒரு சில வியாதிகள் பயங்கரமா பரவ ஆரம்பிச்சது. In those days the flies will sit on all those filth, and they will come and sit on the food which people eat, and because of which people were plagued with various diseases. ஐரோப்பா கண்டத்துல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சாக ஆரம்பித்தார்கள். In the continent of Europe many thousands of people died. ஆனால் பைபிள்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், நீங்கள் மல்ல ஜலாதிக்கும் போது
ஒரு குழியை தோண்டி ஒரு கோலை எடுத்து அதை மூட வேண்டும். But in the scripture, the Lord has counseled the people of Israel that when you attend to the call of nature, you need to dig a pit and you need to use it and you have to cover it up. அதை பற்றி தான் இந்த பெப்பைரஸ் எபஸ் மருத்துவ புத்தகத்தை படித்த மோசே கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொல்லுகிற சட்டங்களை நீங்கள் கை கொண்டால் எகிப்தில் வந்த ஒரு வியாதி வராது. நான் சொல்லுகிறது சுகாதார சட்டங்கள். 200 வருஷத்துக்கு முன்னாடி விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சது ஆண்டவர் அப்பவே சொல்லி கொடுத்தார். That which the scientists which they discovered 200 years before, the Lord has taught very clearly to Moses, who has read this Papyrus Eber, saying, if you follow my commandments, you shall live. இது நானே சொல்லவில்லை, ஒரு டாக்டர் எழுதின புக்ல நான் படிச்ச காரியங்கள். This is something which I am not saying of my own, but it is written by a doctor. அப்போ ஆண்டவர் இதை மோசேயை படிக்க அனுமதிச்சு அவரை பிரித்தெடுத்து வனாந்தரத்துக்கு கொண்டு போய் இதுல ஒரு பாயிண்ட் கூட அவருடைய புக்ல அந்த நியாயப்பிரமாண புஸ்தகங்கள்ல சேர்க்காம ஆண்டவர் தனியா வேற பிரமாணங்களை கொடுத்துட்டு அங்க அவர் என்ன சொல்றார் தெரியுமா? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். The Lord made Moses to be learned of all the wisdom of the land of Egypt, even this book called Papyrus Ebers. Then he took him out into the wilderness and he gave all the commandments, and finally he said, I am the Lord your healer. அதை வாசிங்க, யாத்திராகமம் 15:26. Let's read Exodus 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து. பாருங்க, அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, நான் அந்த சுகாதார பிரமாணம் அதுக்கெல்லாம் செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். அல்லேலூயா. பாருங்க, எகிப்தில தான் மருத்துவமே ஆரம்பித்தது, ஆனா எல்லா வியாதி அங்கதான் இருந்தது. ஆனால் நான் உன்னுடைய பரிகாரியா இருப்பேன் என்றால் ஒரு வியாதியும் நான் உன்மேல் வர பண்ண மாட்டேன். The field of medicine that started from the land of Egypt, but the Lord promised to the people of Israel, if you follow my commandments, none of this disease will come upon thee. I am the Lord that healeth thee. உனக்கு மனுஷன் ஒரு டாக்டரா இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, நானே உன் டாக்டரா இருப்பேன் என்று அவர் சொல்றார். For you a man is not required to be a doctor, I myself will be your doctor, said the Lord. ஆரம்பத்திலேயே நாம் பார்க்கலாம் தேவனுடைய மனசு என்ன, இந்த உலக பிரகாரமான மருத்துவம் உனக்கு போதாது, அது மனுஷ ஞானம், அது போதாது, நான் உனக்கு சொல்லி தருகிறேன், அதன்படி செய், உனக்கு வியாதியே வராது, அப்படி வந்தால் நானே பரிகாரி. Right in the beginning itself, God is very careful to make us understand that all these medicines are just mere wisdom of human beings that is not required for you. If you follow my commandments, then none of this disease will come. Even if it comes, I am the Lord that healeth thee. இந்த மருத்துவத்தினுடைய ஆரம்பமே இது பிசாசு பேய்த்தனமானது, மந்திரத்திலிருந்து வந்ததுதான் மருத்துவமா மாறினது என்பதற்கு அத்தாட்சி அந்த சிடியிலே நான் கொடுத்திருக்கிறேன். I have given a proof in that live CD of the youth meeting that medicine never came from God, rather it came from devil, and the beginning is not from magicians. அதனாலதான் இன்னைக்கு கூட மருத்துவத்துறை என்று சொல்லும்போது இவ்வளவு தோல்வியான ஒரு துறையா இருக்கு. That is why even today the field of medicine is a big failure. பரிகாரம் உள்ள வியாதிகளை விட பரிகாரம் இல்லாத வியாதிகள் தான் நிறைய இருக்கு. More than the disease that can be cured, there are much more disease that cannot be healed. அப்படி இருக்கும்போது தேவன் நம்மை பார்த்து நீ அதுக்கு பின்னாடி எல்லாம் போகாதே, நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று சொல்லும்போது அது எவ்வளவு ஒரு ஆறுதலான வார்த்தை அது. If then when the Lord says to us, do not go behind this human wisdom, rather I am the Lord that healeth thee, what a comfortable word these are. இது ஒரு பக்கம். This is on one side. இப்ப அடுத்தது தேவன் எப்படி நமக்கு சுகத்தை தருகிறார் என்று சில காரியங்களை பார்க்க போகிறோம். We are going to meditate on certain points of how the Lord gives us healing. ஏசாயா 53ஆம் அதிகாரம், Isaiah chapter 53. 5ஆம் வசனமா, அவருடைய தழும்புகளால் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். By his stripes we are healed. இந்த வசனம் பேதுரு எடுத்து சொல்லும்போது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் இல்ல குணமானீர்கள் அப்படின்னு சொல்ற past tense. But when Peter says this in his epistle, he is saying in past tense, by his stripes we are healed already. We were healed. We were healed. அப்போ இப்போ
அந்த ஸ்ட்ரைப்ஸ் என்கிற தமிழ்ல தழும்புகள் இருக்கு, இங்கிலீஷ்ல ஸ்ட்ரைப்ஸ், அதனுடைய அர்த்தம் வாரடி. In Tamil it is in English wounds. it is mentioned as stripes, but in Tamil it's mentioned as wounds. அப்போ அது குறிப்பிட்ட ஒரு அது காயம், அந்த கையில இருக்கிற அந்த ஓட்டை இருக்குல்ல, அந்த கையில இருக்கிற ஓட்டை ஈட்டில குத்துனாங்க, அந்த தழும்பு இல்லது. சிலுவைக்கு போவதற்கு முன்பாக சாட்டை வச்சு இயேசு அடிச்சாங்க. அதனால அந்த சாட்டையில கொக்கிகள் இருக்குமா, கிட்டத்தட்ட ஒரு 60 கொக்கிகள் இருக்கும். அதை அடிச்சு ஒவ்வொரு கொக்கி உள்ளத்துல, அவருடைய நெஞ்சில, அவருடைய வயத்துல, பின் முதுகல பதியும். அதை இழுக்கும் போது கோடு கோடா வரும், அதான் வரி, வாரடி. அந்த வரிகள், அந்த ஸ்ட்ரைப்ஸ், அந்த வரிகளால் குணமானீர்கள். And it is not the wound which had because of the nail which pierced his hand, or the wound or the hole which was made on his side by a spear, but rather even before being crucified he suffered, he was whipped by some stripes, and it has around 60 hooks. Every time they will hit him with that and pull it, this hooks will pull out all the flesh, causing arrows in his body, and by that stripes we are healed. அதோட அர்த்தம் என்ன? What does it mean? சிலுவையில் அவர் சிலுவை மரத்தில் ஏறுவதற்கு முன்பாக, Before ascending to that cross, நம்முடைய வியாதிகளுக்காக மட்டும் சுகத்தை சம்பாதிக்கும்படியா அதுக்கு முன்னாடி போய் ஒரு இடத்துல போய் இந்த அடியை வாங்கிட்டு தான் சிலுவைக்கு போறார். in order to purchase that healing by paying a price, just for a healing alone he went to a particular place, suffered this whipping, and then he came to the cross. அப்போ சிலுவை மரத்தில் பட்ட அந்த காயத்தினால் குணமாகவில்லை, அதற்கு முன்பாக நம்முடைய வியாதிகளுக்காக தனியா போய் அடி வாங்கிட்டு தான் சிலுவைக்கு போறார். Not by the wounds which he suffered on the cross that we are healed, but even before that he went to a separate place where he was whipped, and by that stripes we are healed. இப்படி இருக்கும்போது, When things are like this, இந்த பிசாசினால் ஆரம்பிக்கப்பட்டதான இந்த மருத்துவத்தை தேடி, இந்த தோல்வியான இந்த மருத்துவத்தை தேடி ஆண்டவர் நானே உன் பரிகாரி என்று சொல்லி அவர் வரும்பொழுது நமக்காகவே, நம்முடைய வியாதிக்காகவே இந்த வரிகளை அவர் அடி வாங்கினாரு. நாம் என்ன பண்றோம் தெரியுமா? அது எவ்வளவு ஒரு மூட நம்பிக்கை பாருங்க. நானே சொன்னேன், இப்போ 9000 மடங்கு கன்னை விட அது டேஞ்சர் என்று பொதுமக்கள் சொன்ன ஒரு புக்கில் எழுதியிருக்கிறாங்க. நாம் அதே நம்புறோம். அந்த தழும்புகள், அந்த வாரடிகளை அசட்டை, எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. அதுதான் வேணும். After he has suffered so much wounds or the stripes on his body, and when the Lord comes in order to meet us, it is so much of foolishness that we are ready to believe on that medicine, where I already said that more than 9,000 times of people die by this medicines, and we are ready to believe it, but not the stripes of Jesus which he suffered. We are despising him. இப்போ இந்த வாரடி, அந்த ஸ்ட்ரைப்ஸ், அதனுடைய வல்லமை நம்முடைய மத்தியில் கிரியை செய்ய வேண்டும் என்றால், if the power of the stripes which is suffered that should work in our midst, விசுவாசம் பெருக வேண்டும். our faith should increase. நம்முடைய விசுவாசம் அதிகமாய் குறைந்திருக்கிறது, and our faith has greatly decreased. நம்மால் அந்த வியாதி வர நேரத்துல தேவனுடைய வசனத்தை விட அந்த வியாதி தான் பேசுது சத்தமா. When the sickness comes to us, more than God speaking to us, that sickness speaks to us. More than God's word speaking to us. More than God's word speaking to us, that sickness it speaks to us. பயம் வருது, அதனால தான் ஓடி போயிடுறோம். That is why we are full of fear and we try to run to the doctors. விசுவாசிக்கிறவன் பதறான். He that has belief will not make haste. மலையாளத்தில் விசுவாசிக்கிறவன் ஓடி போகல, அவன் ஓடி போக மாட்டான். In Malayalam translation it is mentioned, those who have faith they will not flee away. அப்போ அந்த உறுதியான விசுவாசத்தை அவருடைய தழும்புகள் மேல் நமக்கு உண்டாக வேண்டும். And we should have a strong faith on his stripes. அந்த தழும்புகளால் நாம் குணமாகிறோம். By that stripes we are healed. வேற ஒரு மருந்து இருக்கு. There is another medicine. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் Proverbs chapter 4. 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, when we read verse 20, என் மகனே, என் மகனே, உங்களையும் என்னையும் பார்த்து என் மகனே என்று ஆண்டவர் பாசமாய் அழைக்கிறார். என் வார்த்தைகளை கவனி, என் வார்த்தைகளை கவனி. அந்த வார்த்தை, அதாவது முழு பைபிள் தான் அந்த வார்த்தை. here he says, my son, attend to my words. பாருங்க, என் வார்த்தைகளை கவனி. பைபிள்ல இருக்கிற என் வார்த்தைகளை நீ கவனி. listen to my words. 22ஆம் வசனம் வாசி. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். எந்த வார்த்தையா இருக்கட்டும், நம்ம பைபிள் படிச்சு அந்த வியாதி நேரத்துல கர்த்தர் ஒரு வார்த்தையை நமக்காக வைத்திருப்பார். அதை கண்டுபிடிக்கிறவர்கள், சும்மா பைபிள் படிச்சா போதாது, அந்த சூழ்நிலைக்கு ஒரு வசனம் இருக்கு,
ஆண்டவர் வச்சிருப்பார். அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். The Lord would have kept a particular word from his scripture, not just reading the Bible, but according to the circumstance or the disease which you are facing. For those who find this, they will have life and health to all their flesh. இங்கிலீஷ்ல மார்ஜின்ல மெடிசின் போட்டிருக்கு சில பைபிள்ஸ்ல. ஹெல்த்துக்கு பதிலா ஹெல்த் டு த ஃப்ளஷ். அவருடைய உடலுக்கெல்லாம் மருந்தா இருக்கும், ஔஷதமா இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. In certain English Bible, near the word health, it be inside a bracket mentioning his words are like medicine. அப்ப தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு மருந்து. The word of God is our medicine. அப்ப சிக்கா இருக்கும்போது நாம் அந்த வசனத்துக்காக வெயிட் பண்ணோம். ஆண்டவரே என்னோடு பேசும் ஒரு வார்த்தை நமக்கு சந்திக்கும் பாருங்க, அது நம்முடைய வியாதியை மாற்றும். When we are sick, we need to wait upon the Lord for that particular word, and when that word comes, it will heal our sickness. அப்போ அவருடைய வார்த்தை நமக்கு மருந்து. His word is medicine for us. இப்போ இயேசு பசியா இருந்தபோது அந்த 3 சோதனைகளை கொடுத்தானே பிசாசு, அந்த டைம்ல முதல் சோதனையில பிசாசு சவால் விடுகிறான், நீ தேவகுமாரன் தானே, இந்த கல்லெல்லாம் அப்பமா மாத்து பாப்போம் என்று சொல்லுகிறான். When Jesus was hungry, when he was tempted by Satan in the first trial, Satan he came to Jesus and said, you are the Son of God, you can change the stones into bread. அவருக்கு பசிக்குது, he is hungry. தேவகுமாரனா இருந்தா இந்த கல்லை அப்பமா மாத்து. If you are Son of God, change the stones into bread. அப்ப அவர் என்ன சொன்னார்? இயேசு என்ன பதில் சொன்னார்? What did Jesus replied? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. He said, it is written that man shall not live by bread alone, but by every word that proceeded out of the mouth of God. பொதுவா நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? அப்பம் உடம்புக்கு, வார்த்தை ஆத்மாவுக்கு, இப்படிதான் நினைப்போம். In general, we will think like this, that food is for body and the word of God is for our soul. பிசாசு சரீரத்தை பற்றி தான் பேசுகிறான், ஆண்டவர் ஆத்மா பற்றி பதில் சொன்னா அது பொருத்தமான பதிலா? When Satan is talking about his body, but if God replies about the soul, will it be right? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பிசாசே, நீ கல்லை அப்பமாய் மாற்ற சொல்லுகிறாய், நான் அப்பத்தினால் மாத்திரமல்ல, என் சரீரமே தேவனுடைய வார்த்தையினால் பிழைக்கிறது என்று சொல்லுகிறார். He is replying, Satan, you are asking me to change the stones into bread, but what I am trying to tell you is my whole body shall live just by the word which is proceeded of the mouth of God. இந்த அர்த்தத்தில தான் இயேசு சொன்னார் என்று ப்ரூஃப் காட்டட்டுமா? Can I prove it to you that the Lord spoke to Satan in this meaning? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான் என்று இயேசு சொன்னபோது அவர் ஆத்தும ஆகாரத்தை பற்றி பேசவில்லை, சரீரத்தை பற்றி தான் பேசினார் என்று என்ன அர்த்தம்? What is the proof that when the Lord replied saying man shall not live by bread alone but by every word that proceeded out of the mouth of God, it is concerning the body and not concerning soul? உபாகமம் 8ஆம் அதிகாரம், Deuteronomy chapter 8. அதுல 3ஆம் வசனத்தை வாசிங்க. Let's read verse 3. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசிக்க விட்டு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். பாருங்க, இப்ப இன்னைக்கு டாக்டர்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னா நமக்கு விட்டமின்ஸ் இருக்கணும், புரோட்டீன்ஸ் இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும், அதான் பேலன்ஸ்டு டயட். ஒரே விதமான ஆகாரத்தை சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடும், இதான் எல்லாரும் சொல்றது. If at all we inquire the present doctors in the world, they will say you need this vitamin and that mineral and that protein, you should have a balanced diet. If you just consume of a particular vitamin alone, that is not good for your health. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த மன்னா இனிப்பு, அது தேன் கலந்ததை போல் இருந்தது என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. When the Lord gave a manna from heaven to the people of Israel, it is mentioned as it was a food mixed with honey. ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்டா ஆபத்து நம்ம தான் சொல்றோம், ஆனா ஆண்டவர் காலையில மத்தியானம் சாயங்காலம் எல்லாம் ஸ்வீட் தான் கொடுத்தாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. We normally say if you consume more sweet it is very dangerous for our health, but in those days the Lord gave people of Israel in the morning, afternoon and evening this sweetest food. அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடைசில போர் அடிச்சது. காலையில இட்லி, மத்தியானம் இட்லி, சாயங்காலம் நைட் இட்லி, நாளைக்கு இட்லி, இந்த வாரம் ஃபுல்லா இட்லி, அடுத்த மாசம் இட்லி, இப்படியே சொன்னா போர் அடிக்காது? நம்ம நாக்குக்கு வெரைட்டி கேக்குறோம். அப்படி முறுமுறுத்ததுக்கு ஆண்டவருக்கு கோபம் வந்தது. And people of Israel, because of this, they felt
bored, because if you give them idli in the morning, the afternoon, and in the evening again the same menu is repeated for so many days, they started murmuring, and this murmuring was not that angered God. அப்போ ஆண்டவர் கேட்டார், பாரு 40 வருஷம் மன்னாவை தவிர வேற ஒண்ணுமே உங்களுக்கு கொடுக்கல, உங்களுக்கு வியாதி வந்ததா? Then God asked them a question saying, for 40 years I am feeding you with manna, did you ever felt sick? என்ன இது, எனக்கு மீன் கிடைச்சா நல்லா இருக்கும், வெள்ளரிக்காய் கிடைச்சா நல்லா இருக்கும், இப்படி எல்லாம் நீங்க கேட்டீங்களே, ஏன் அப்படி நான் அனுமதிச்சேன்? Why did you start asking me questions that I need fish, I need cucumbers and lentils? Why did you give a circumstance like that? நான் உங்களை பசியினால் வருத்தி, I will inflict you with hunger. ஏன்? Why? மனுஷன் அப்பத்தினால் ஆகாரத்தினால் மாத்திரம் அல்ல, நான் உங்களோடு பேசிக் கொண்டிருந்த இந்த 40 வருஷம், அதனால் பாருங்க, மன்னா சாப்பிட்டா உங்களுக்கு சுகர் வியாதி வரவில்லை, எந்த வியாதி வரும்? ஏனென்றால் அந்த மன்னாவோடு கூட நீங்கள் என்னுடைய வார்த்தையை புசித்துக் கொண்டிருந்தீர்கள். இதை அறியும்படிக்கு தான் உங்களுடைய ஆகாரத்தை நான் கட்டுப்படுத்தினேன். Just to make you understand, not just by the food which you consumed all these 40 years, but by the manna which I gave you from heaven, which is mixed with my word, that you never felt sick. To prove this to you, I will inflict you with hunger. அப்போ கொஞ்சம் பண வசதி இருந்தா நல்ல டயட்டை பாதுகாக்கலாம், இந்த ஆகாரம் அந்த ஆகாரம், இதை குறைச்சிட்டு இதை கூட்டிட்டு, இந்த கடையில இருந்து அதை வாங்கினா, இந்த நாட்டுல இருந்து இதை வாங்கினா, இப்படி எல்லாம் நம்ம பண்ணலாம். ஆனா ஒரு ஏழைக்கு, if you have money in your pockets and you are rich, you can buy all varieties of food even within your own place or even from outside your country. But what about a poor person? அதனால தான் ஆண்டவர் உன் பிரியாணியை நான் ஆசீர்வதித்து வியாதி விலக்குவேன் என்று சொல்லாமல், உன் இட்லி சாம்பாரை ஆசீர்வதித்து அப்பத்தை, உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஒரு ஏழை மனுஷன் சாப்பிடுறதானே, அது சாப்பிட்டா கூட நீ ஜெபிச்சு சாப்பிடு, உன் வியாதி போய்டும். எந்த வியாதியா இருந்தாலும் வியாதியை விலக்குவேன் என்று அவர் சொல்லுகிறார். That is why the Lord never specifically said, I will bless your biryani and your water or your idli and sambar, but rather he said, I will bless your food and water that you drink, and I will remove all the disease from you. அப்போ கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை தான் நம்முடைய மருந்தா இருக்கிறது. The word which the Lord speaks to us is our medicine. டெய்லி தேவனுடைய சத்தத்தை காலையில பைபிள் வாசிக்கும் போது கேட்டு பழகுங்க, வியாதி வராது, வந்தால் ரொம்ப நேரம் இருக்க முடியாது. Practice hearing the word of God by reading the scriptures and meditating every morning, then sickness will not come. Even if it comes, it will have to depart immediately. ஏனென்றால் தேவனுடைய சத்தத்தை கேட்டு வார்த்தையினால் பிழைக்கிற சரீரம் சாதாரண சரீரம் அல்ல, அதுல கிருமி எல்லாம் உயிரோடு இருக்க முடியாது. Because the body which lives by hearing to the word of God is not just a normal body, it's a body full of grace of God. ஒரு நாள் நான் பழைய தண்ணியை குடிச்சேன். One day I drank a very old water. யாரோ சொன்னாங்க, ஐயோ இதெல்லாம் குடிச்சா புழு வந்துரும் உள்ள அப்படின்னு. And someone came and threatened me saying, if you drink of this water, worms will form in your stomach. அப்ப நான் சொன்னேன், என் வயித்துல புழு வந்தா புழுவுக்கு தான் பாவம், நான் பாவம் கிடையாது. And I replied saying, if worms will be formed in my stomach, it is going to அதுதான் சாக போகுது, நான் சாக போறது. It will die, I will not die. அப்போ தேவன் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சரீரத்தை தந்திருக்கிற, வசனத்தினால் பிழைக்கிற சரீரம். God has given us such a body that can live by his word. அது மாத்திரமல்ல, not just that. அபிஷேகம் பெற்றவர்கள், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்கள் கவனியுங்கள். Those who have received the anointing of Holy Spirit, please listen. பரிசுத்த பவுல் இப்படி எழுதி இருக்கிறார். Saint Paul has written like this. கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம், the law of the spirit of life, the law of spirit of life which is in Christ Jesus. என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று. It has set me at liberty from the law of sin and death. வாசிங்க ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. பாருங்க, பாவம் மரணம் என்கிற பிரமாணம் உண்டு. அந்த மரண பிரமாணம் தான் வியாதி, கேன்சர், எய்ட்ஸ், டயபெட்டிஸ், இதெல்லாம். The law of death is all this incurable disease which we say cancer, AIDS and so and so. ஆனால் கிறிஸ்து இயேசுக்குள் ஒரு ஆவியின் பிரமாணம் இருந்த, ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம், அது அவருடைய உடம்புல சுத்திட்டு இருந்ததாம். அதனால எந்த வியாதி அவரை தொட முடியல. There was a law of spirit of life in Christ Jesus
always inside his body, therefore none of the disease could touch him. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது அந்த இயேசுவின் உடம்புல சுற்றி வந்த அந்த ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் இயேசுவை மாத்திரமல்ல என்னையும் பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை But ஆக்கிற்று. that verse clearly says that law of spirit of life which was in Christ Jesus not only protected Jesus, even me, said St. Paul. அப்போ நமக்கு இயேசுவின் தழும்புகள் உண்டு, கர்த்தருடைய வார்த்தை உண்டு, ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் உண்டு, விசுவாசம் தான் இல்ல. We have the stripe of Jesus, we have the word of God, we have the law of spirit of in Christ Jesus, but except we lack faith. அது மட்டும் இல்ல, தேவன் நமக்கு தெய்வீக சுகம் என்கிறதான பிள்ளைகளின் அப்பம், பைபிள்ல இருக்கு பிள்ளைகளின் அப்பம். It is also mentioned in scripture that divine healing is children's bread. அப்ப அந்த பிள்ளைகளின் அப்பம் faith homeல இருக்கு, உங்க வீட்ல இருக்கு. That children's bread is in this faith home as well as in your houses. நீங்க பிள்ளைகளா இருந்தா, if you are children of God, பிள்ளைகள் தானே, are you children of அப்ப God? வீட்ல அந்த அப்பம் பிள்ளைகளின் அப்பம் இருக்கணும் தானே. Then this bread of this children should be in your house, isn't it? அது எல்லாருக்கும் கிடையாது, பிள்ளைகளுக்கு மட்டும் தான். It is not for everyone but just for the children of God. அப்போ அதை அனுபவிக்க நம்மால தெரியல, அதனால தான் நம்ம கண்ணு திறக்கப்படல. இந்த faith homeல அப்போ அந்த பிள்ளைகளின் அப்பம் இருக்கு, வீட்ல இருக்கு. வியாதி போடும்போது அதை எடுத்து அப்படியே விசுவாசிச்ச போது உள்ள வந்துரும், அதெல்லாம் நமக்கு தெரியல. அதனால தான் நம்முடைய கண்கள் வெளிச்சம் இல்ல, பாருங்க வெளிச்சம் இல்ல. அதனால தான் நம்ம மற்றவங்க செய்யற மாதிரி செஞ்சிரோம். We do not have the experience, or we do not know how to practice it. We do not have an eye of wisdom because they are blinded that such bread is available in a house in the faith home. That is why we also follow what others do in the world. இன்னைக்கு நம்ம அந்த விசுவாசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். Today we are going to pray for this faith. அந்த விசுவாச கண்கள் திறக்கப்படும் பொழுது, when the eyes of faith is opened, நம்முடைய வியாதியை விட இயேசுவின் தழும்புகளின் வல்லமை பெரிதா இருக்கும். the stripes of the Lord Jesus which he suffered will become greater than our sickness. நம்முடைய வியாதியை விட இயேசு பேசின வார்த்தைகள் உண்மையா இருக்கும். More than our sickness, the word which Lord Jesus spoke will become greater. நம்முடைய வியாதியை விட நமக்குள் இருக்கிற அந்த ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் அது பெரிதா இருக்கும். More than the sickness we go through, the law of spirit of life which is in Christ Jesus will become greater. நம்முடைய வியாதியை விட அந்த பிள்ளைகளின் அப்பம் நமக்கு பெரிய ஆரோக்கியமா இருக்கும். More than the sickness, that which is mentioned as children's bread will become greater. இத்தனை காரியங்களை தந்து நமக்கு அனுபவிக்க தெரியல பாருங்க. After giving so much of things, we do not know how to experience it. இப்பொழுது நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு விசுவாசத்தின் ஆவியை தரப்போகிறார். Now when we pray, the Lord is going to give us a spirit of faith. அந்த சாத்தானுடைய அப்பம் தான் மருந்து, அதை வைத்து நாம் போஷிக்கப்பட வேண்டுமா? The bread of Satan is this medicine. Should we be fed from தேவன் that? நமக்கு தனி அப்பத்தை தந்திருக்கிறாரே. Why God has not given us a separate நம்முடைய food? கண்களை மூடுவோமா? Let us close our eyes. முடிந்தால் நெடுமுழங்கால If நிற்போமா? possible, let us be on our knees. கண்டிப்பா கர்த்தர் நம் ஒவ்வொருடைய விசுவாசத்தை பலப்படுத்த வேண்டும். For sure the Lord should strengthen our faith. நான் உன் தேவனாகிய கர்த்தர், I am the Lord that healeth thee. நான் உங்களுக்கு பிரமாணங்கள் கற்பனைகளை கைக்கொள்ளும்படியா உங்களுக்கு தந்திருக்கிறேன். I have given you the commandments and statutes for you to follow. இதை நீங்கள் கைக்கொள்வீர்கள் என்றால், If you hearken to this, முழு உலகத்தை பாதிக்கிற எந்த வியாதி உன்மேல் நான் வர பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். all the sickness that is suffering the whole world will not come upon you, because I am the Lord that healeth thee. இந்த வசனத்தை அப்படியே விசுவாசிக்க பலன் வேண்டும் என்று சொல்லுகிற ஜெபிக்க ஆரம்பிப்போம். Those who say I need a strength to believe this word of God as it is, please start praying. இந்த விசுவாசம் பெருகும் பொழுது, When that faith increases, உங்களுடைய பயங்கரமான வியாதி பயங்கரமா இருக்காது, அதை அசட்டை பண்ண ஆரம்பிப்பீர்கள். all the terrible sickness or the disease which you are going through, you will start making a mockery of it. உங்களுடைய வியாதியா உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் மூலம் உள்ள விசுவாசமா பார்ப்போம். Let us see whether it is that sickness or the faith which you have upon God. கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக பர்வதங்களே மெழுகு போல் உருகுமே. Even the mountain, the hill shall melt away before the presence of God. பெரிய வியாதியே நீ எம்மாட்டம், அபிஷேகம் பெற்ற செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். Oh great sickness, what art thou? Thou shalt become a flat land before that Zerubbabel who has been anointed by God. தெய்வீக சுகத்தோடு சம்பந்தப்பட்ட எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் பைபிளில் உண்டு. எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் ஒன்றும் இல்லை என்று சொல்வதற்கில்லை. எல்லாமே சத்தியம் சத்தியம் சத்தியம். இந்த வியாதி பொய்யா இருக்கலாம், வசனம் சத்தியம். There are many promises which are linked with divine healing in the scriptures. None shall fail. Everything is truth and everything is truth, and they are A and Amen in the Lord. உங்களுக்கு கோபத்தின் ஆவி என்று என்னால் உங்களுக்கு தெரியும்.
and everyone knows that you have a spirit of anger. கோபத்தின் ஆவி வந்தா கோபத்தையே கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்த கோபம் நம்மை கண்ட்ரோல் பண்ணும். If that anger comes in us, we cannot control the spirit of anger. That will start controlling us. அதே போல Likewise. அதே போல Likewise. கர்த்தாவே எனக்கு விசுவாசத்தின் ஆவி வேண்டும். I need the spirit of faith in me. அந்த விசுவாசம் என்னை கண்ட்ரோல் பண்ணட்டும். That faith should control me. அந்த விசுவாசம் அந்த வியாதியை கண்ட்ரோல் பண்ணட்டும். And that faith should control the sickness in me. 2-3 நிமிடம் அந்த ஆவிக்கா ஜெபிப்போமா? For 2 or 3 minutes, pray for that spirit. எந்த வியாதியா இருக்கட்டும், நீங்கள் சுகத்திற்கு சாட்சிகளாய் மாறப் போகிறீர்கள். Whatever sickness that might be, we should stand as a witness for healing. இப்பொழுது அந்த விசுவாசத்தின் ஆவிக்காக ஜெபம் பண்ணுவோமா? Let us pray for the spirit of faith right now. ஆண்டவரே, சகல வியாதிகளை குணமாக்கினவரே, சகல விதமான நோய்களை சௌக்கியமாக்கினவரே, இயேசுவே எங்கள் ஔஷதமே, உம்முடைய நாமமே, உம்முடைய வார்த்தையே எங்களுக்கு ஔஷதம். அப்பா, இங்க வந்திருக்கிற எல்லாருடைய வியாதிகளை மாற்றி எங்களை சுகமாக்க உம்மிடத்தில் வல்லமை உண்டு, உம்மிடத்தில் வல்லமை உண்டு, உம்மிடத்தில் வசனம் உண்டு, உம்மிடத்தில் வாக்குத்தத்தம் உண்டு. ஆண்டவரே இயேசப்பா, உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு விசுவாசத்தின் ஆவியை தார், விசுவாசத்தை பலப்படுத்தும். ஆண்டவரே, அசைக்கப்படாமல் இருக்கக்கூடியதான அசைக்கப்படாத விசுவாசத்தை தாரும். ஆண்டவரே, thank you Lord, thank you Jesus. இயேசுவே, thank you Jesus. பலப்படுத்தும் ஆண்டவரே, சுத்திகரியும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீரே எங்களுடைய மருந்தாய் இருக்கிறீர். ஆண்டவரே, thank you Jesus. Praise Jesus. Thank you Lord. இயேசுவே, Jesus, Jesus. Thank you Jesus. 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 Thank you Lord. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேளும். தெய்வீக சுகத்தை பற்றும் விசுவாசம் பலனடையட்டும். ஆண்டவரே, உமக்காக பயப்படாமல் உறுதியாய் நிற்கக்கூடிய தைரியத்தை கொடும். ஆண்டவரே, வியாதி எங்களோடு பேசக்கூடாது, பயம் எங்களோடு பேசக்கூடாது, உம்முடைய வார்த்தை எங்களோடு பேசட்டும். ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த வல்லமை எங்களுடைய சரீரங்கள், எங்கள் சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கட்டும். ஆண்டவரே, இயேசுவே, Jesus, thank you Jesus. இயேசுவே, Jesus, praise you. பலப்படுத்தும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, விடுதலை தாரும் ஆண்டவரே, நிறைவின் தேவனே, குறைகளை அகற்றி போடும் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே, எங்களை சுத்திகரியும் கழுவும் ஆண்டவரே. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. இப்பொழுது ஒரு 4-5 வாக்குத்தத்தங்களை சொல்ல போகிறோம். அதை விசுவாசித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். Now we are going to say 4 or 5 promises. With belief you need to say, we need to praise God. அந்த வசனங்களை நாம் நினைக்கும் பொழுதே கேள்வியினால் விசுவாசம் உண்டாகும் என்று வசனம் சொல்கிறது. When we listen to the word of God, when we have faith on it, by questioning our faith will increase. ஆகையால் அந்த வசனத்தை தேவன் பேசுகிறது போல செவி கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். Therefore when we listen to this verse, consider that Lord is speaking to you and praise God. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதித்து வியாதிகளை அவர் நம் மத்தியிலிருந்து விலக்குவார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை அவர் சுமந்தார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று. அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறவர், நம்முடைய நோய்களையும் அவர் குணமாக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய வால வயது அவர் கழுகுக்கு சமானமாய் புதுப்பிக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினதான அதே ஆவி உங்களுக்குள் வாசம் செய்யும் என்றால் அப்பொழுது உங்களுடைய சாவுக்கேதுவான சரீரத்தை அதே ஆவியினால் அவர் உயிர்ப்பிப்பார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? நம்முடைய கர்த்தராயே நமக்கு எப்பொழுதும் ஜெயம் தருகிறது கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தையை அனுப்பி அவர் குணமாக்கினார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தையின் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்த தாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் எனக்காய் வரைந்து வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்த தாலே ஸ்தோத்திரம். எனக்காகவே இந்த வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறார். மரணத்திலிருந்து எழுப்பின அதே வல்லமை
உங்களுக்கு ஒன்று தெரியுமா? Do you know one thing? நாம் ஒருவேளை மரித்து போனாலும், Perhaps we might die. நாம் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டாலும், Even though we might be buried, நாம் சாதாரணமான ஆட்கள் அல்ல. we are not ordinary people. இது தேவனுடைய ஆலயம். This is the temple of இது God. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற ஆலயம். It is the temple of God where the Holy Spirit resides. அது அழுகி மண்ணாய் மாறினாலும், Even if it is changed into worms, எக்காலம் தொனிக்கும் போது when the trumpet shall என் sound, கல்லறை வெடிக்கும், my sepulchre will, என் சரீரம் உயிரோடு எழும்ப போகிறது. my body is going to arise. அன்றைக்கு கிரியை செய்கிற அந்த சக்தி தான் இப்பொழுதும் என்னை இந்த வியாதியிலிருந்து உயிர்ப்பிக்கிறது. The same power that can quicken me is also working against the sickness in my body. Amen. Tika sakara sharabatura tira swarabakatura. Thank you, Jesus. பயப்படாதே வலங்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலங்கரத்தாலே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசனம் மேல் நீ வைத்ததினால் பறிக்காயில்லா எவருடனே. பாசனம் மேல் நீ வைத்ததினால் பறிக்காயில்லா Thank you, Jesus. Yes. உங்களுக்கு இப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறதா? Do you have such a faith? ஒருவேளை எக்காலம் தொனிக்கும் போது நான் உயிரோடு இருப்பேன் என்றால், If at all I am alive when the trumpet is sounded, தெய்வீக சுகத்தை விசுவாசித்து ஜீவிக்கிற எனக்கு, I who believe in divine healing, ஒரு இமைப்பொழுதில் in just a moment, என் சரீரம் சூரியனை போல பிரகாசிக்க my போகிறது. body is going to shine like that of a sun. நான் மனுஷனாய் இருக்க போகிறதில்லை, நான் தேவ புத்திரனாய் மாற போகிறேன். I am not going to be like a man, but rather sons of God. என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியாயினும் வருகையிலே எழுதி என்னை சேர்த்திடுமே அப்பா. Jesus.
அவர் என் மேல் பாசம் வைத்திருக்கிறார். He has loved me. ஆகையால் யாரும் என்னை பறிக்க முடியாது அவருடைய கரத்திலிருந்து. Therefore no one can snatch me from his hands. அப்படி இருந்தாலும் அவருடைய கையை விட்டு தப்பி ஓடக்கூடியதான எத்தனையோ மாறுபாடான பொல்லாத காரியங்கள் எனக்குள் இருக்கிறது. Even then there are so many perverse things in me that will make me to pluck myself out of his hands. நம்முடைய வியாதிகளை மாற்றமல் அந்த வியாதிக்கு காரணமா இருக்க அந்த அக்கிரமத்தையும் அந்த மாறுபாட்டையும் எடுத்து போட அவர் ரெடியா இருக்கிறார். Not just a sickness but the reason for a sickness which are iniquities and all our perverse ways, he is ready to even take them out. நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். I am the Lord who make you holy. அதனால் நம் மத்தியில் அவர் இந்த நாட்களில் நாம் உபவாசம் எடுத்து உட்கார்ந்து இருக்கிறோம், நம்மோடு கூட அவரும் உட்கார்ந்து இருக்கிறார். Therefore in these days we are fasting and sitting in his presence, even he is also along with us. நாம் அவரோடு கூட ஒத்துழைப்போம் என்றால், when we cooperate with him, அவருடைய உள்ளத்தில் இருக்கிற ஒளி கதிர்கள் நம்மேல் பாயும். all the light the rays of light which is in him will shine upon us. நாம் சுகம் அடைவது மாத்திரமல்ல, நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு மற்றவர்களையும் சுகப்படுத்தும். Not just we being healed out of sickness, but out of us our belly will flow rivers of living waters and it will heal others. மற்றவர்களுடைய அசுத்தம் உங்களை தீட்டுப்படுத்தாது இருக்கிறது மாத்திரமல்ல, உங்களை தொடுகிறவர்கள் பரிசுத்தமாய் மாறுவார்கள். Not just the uncleanness of others will not touch you, but those who will touch you will also become holy. ஆனால் நான் அல்ல, but not I. எல்லாமே அவர்தான். Everything is him. ஆகையால் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை அவருடைய கரத்தில் ஒப்படைத்து இந்த பல்லவியை பாடுவோமா. Therefore surrendering our body, soul and spirit into his precious hands, and let us sing this chorus. கரங்களை உயர்த்தி பாடுவோமா. Let us lift up our hands and sing. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை பலனற்றவர்களாக என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் அவருடைய தயவு கிடைத்துதான் ஆக வேண்டும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் அடுத்த வருஷத்தில் அவர்தான் நம்மை நடத்த வேண்டும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். நாம் தாழ்த்தி இப்படி நம்முடைய உள்ளங்களை ஒப்பு கொடுக்கும் போது, when we humble ourselves and surrender our hearts to him, ஒரு சத்தம் கேட்கிறது. I could hear a voice. அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். Faithfully see that calleth and he shall do it as it is. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முற்றிலுமாய் பூர்ணப்படுத்த முடியாது, முற்றிலுமாய் பரிசுத்தம் அடைய முடியாது, அவர் பொறுப்பெடுப்பார். And in order to make a body, soul and spirit perfect and holy, he shall undertake everything. மனுஷன் கைவிடலாம், அவர் கைவிட மாட்டார். Men shall forsake, but he will not forsake. நம்மை தொட்டால் அவரை தொடுகிறது போல, if they will touch us, they are touching him. அவர் சும்மா இருக்க மாட்டார். He shall not keep quiet. ஆகையால் நம்மை ஒரு வியாதி தொட்டால், therefore if a sickness touches us, அதோடு அந்த வியாதி நியாயம் தீர்க்கப்படும். and by then the sickness will be judged. வரட்டும் பார்ப்போம். இன்னைக்கு எல்லாவற்றையும் ஜெயித்த கிறிஸ்து இயேசுவினால அந்த வியாதியும் நான் ஜெயிக்க போகிறேன். Let that sickness come by Lord Jesus Christ who overcome everything. We shall also overcome that sickness. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிற பில்லி சூனியத்தை பார்க்கலாம், உலகத்தில் இருக்கிற பாவத்தை பார்க்கலாம், உலகத்தில் இருக்கிற சாபங்களை பார்க்கலாம், உலகத்தில் இருக்கிறதான வியாதிகளை பார்க்கலாம், எனக்குள் இருக்கிற அந்த ஒருவர் பெரியவர். More than the witchcraft which is in the world, more than all the sickness and the curses which is in the world, he that is in me is greater. Amen. Thank you Lord. Oraba shabakatira. இப்படிப்பட்ட விசுவாச ராட்சதர்களாக கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். The Lord wants to make such a giants of faith. கோலியாத்தை சவால் விடக்கூடியவர்கள், that who can challenge this Goliath. மலைகளை சமபூமியாக்கக்கூடியவர்கள், those who can make the mountains as a flat land. அமர்ந்து போன எலும்புகளுக்கு கட்டளை கொடுக்கக்கூடியவர்கள், those who can give a command to the dry bones. கர்த்தர் அந்த விசுவாசத்தின் ஆவியை தந்திருக்கிறார். The Lord has given us the spirit of faith. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Let's praise God. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம்.
மூன்று காரியங்களுக்காக விசுவாசத்தோடு 20 ஸ்தோத்திரங்களை சொல்லி நாம் முடிக்க போகிறோம். For three things we are going to offer 20 praises with faith, and we are going to conclude. ஒன்று, நம் மத்தியில் சிலர் வியாதியா இருக்கிறார்கள், வர முடியாமல் இருக்கிறார்கள், வந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிறார்கள், அவர்களை கர்த்தர் சுகமாக்க வேண்டும். The first point is there are some people who are among us sick. They are unable to come here to this meetings, and even if they come, they are limping around and they are having much difficulty. வசனம் சொல்லுகிறது, நமக்கும் தெரியும், ஒரு ஆயுதம் கூர்மையா இருந்தால் அதிக பலன் யூஸ் பண்ண தேவையில்லை. அது சும்மா வெட்டினா அது இறக்கினா அப்படியே வெட்டப்படும். The scripture says, and even we ourselves know, if a weapon is too sharp, we no need to put much effort, you just touch and it will cut. அதே போல நம்ம 20 ஷார்ப்பான ஸ்தோத்திரங்களை எடுக்க போகிறோம். Likewise we are going to use 20 sharp praises. கண்டிப்பா கர்த்தர் செய்வார் என்கிற விசுவாசத்தோடு. For sure the Lord will do, having a faith like that. நம்முடைய விசுவாசிகள் மத்தியில யார் யார் எங்கே படுத்துக் கொண்டு இருக்கிறார்களோ எழும்ப முடியாமல், all those believers among us who are lying sick in whichever place they are, கஷ்டப்பட்டு இங்க வந்து உட்காருகிறவர்கள், with much difficulty who have come here and they are seated here, கர்த்தரால் கூடாத காரியம் உண்டோ? is there anything impossible for God? இரும்புக்கு தேவனாகிய கர்த்தர் அல்ல, மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். He is not God of all iron, but he is God of all flesh. அப்படிப்பட்டவர்களை இந்த 20 ஸ்தோத்திரங்களினால் அவர் சுகமாக்க போகிறார். Such people the Lord is going to heal by his 20 sharp praises. விசுவாசத்தோடு ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக பிரிந்திருக்கிற குடும்பங்களை கர்த்தர் ஒன்றாய் சேர்க்க போகிறார். Next the Lord is going to unite all the families that are divided. சவால்கள் பெருக பெருக சந்தோஷம் பெருகுகிறது. ஏனென்றால் பெருகுகிற சவால்களை விட என் ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். Challenges increase, my happiness increase, because more than all these challenges my God is greater. ஆகையால் பிரச்சனை எவ்வளவு பெரிதா இருக்கிறதோ அவ்வளவு நல்லது. ஏனென்றால் பரிகாரம் வரும்போது அவ்வளவு மகிமை அங்க வெளிப்பட போகிறது. Therefore when the problems are greater, it is so much good, because so much of help is going to come from above, and it is going to give so much of glory. பிரிந்திருக்கிற குடும்பங்களை கர்த்தர் சேர்க்க முடியாது. ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மூன்றாவது, பாஸ்டர் தாவீது அவர்களுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். Thirdly, we are going to offer praises for Pastor David. ரெண்டு கால்ல இருக்க அந்த வீக்கம், அந்த நீர் எல்லாம் இறங்க வேண்டும். The swelling in both the legs and all the unwanted water in the legs should all be removed. ஒரு பூச்சினால் இப்படி ஒரு வியாதி வரும் என்றால், if a sickness can come just by the stinging of an insect, இயேசு அந்த பூச்சியை விட பெரியவர் தானே? is not Jesus greater than that small insect? அந்த இயேசுவை நாம் உயர்த்தி இப்போது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்ல போகிறோம். We are going to exalt that Jesus and offer him praises. அப்படி அந்த மரணத்தின் வல்லமை இறங்க போகிறது. Immediately the power of death is going to be subsided. சுகத்துக்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இத்தனை பேரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். And looking at so many of people being present, I am very happy. இத்தனை பேர் இயேசுவுடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். All these people should be prepared for the coming of Lord Jesus. அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ரம். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு அல்லேலூயா சொல்லுவோமாக. ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, நல்லவரே, நன்றி உள்ளுமை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளெல்லாம் உம்முடைய பரிசுத்த சமூகம் எங்களோடு கூட இருந்த அப்படின்னா ஸ்தோத்திரம். வசனங்கள் மூலமா எங்களை சுத்திகரிக்க கிருபை தந்து இந்த மாலை வேளையும் ஆண்டவரே கர்த்தருடைய சுகத்தை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் ஆண்டவரே சாமி, நீர் ஆண்டவரே இடப்பட்ட அப்படின்னா நன்றியோடுமை துதிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே உண்மை ஆண்டவரே பரிகாரியாக நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தர முடியாது வேண்டிக்கிறோம். ஆண்டவரே சுவாமி அப்பா, இந்த நாட்கள் ஆண்டவரே சுவாமி இப்படிப்பட்டதான ஆண்டவரே ஒரு விசுவாசத்தை எங்களுக்கு நீர் கட்டிட முடியாது
பயன்படுத்தி வேண்டிக்கிறோம். ஆண்டவரே, மனிதன் அப்பத்தினாலும் ஆண்டவரே அல்ல சுவாமி, கர்த்தருடைய வார்த்தையினால் பிழைப்பான் என்று ஆண்டவராய் இயேசு கூட பிசாசை ஜெயித்தாரே, அதுபோல நாங்களும் ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையினால நாங்கள் பிழைக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாய் வேண்டிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆண்டவரே, நீர் ஆண்டவரே அடித்த ஆண்டவரே அடிபட்டதான தழும்புகள் மூலமாக அதில் உண்டாகும் ஆண்டவரே வல்ல இரத்தத்தின் மூலமாக அந்த வல்லமைய தழும்புகளை நாங்கள் விசுவாசித்து அதிலிருந்து ஒரு தெய்வீக சுகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த நாட்களை கிருபை அளிக்கும்படியாய் வேண்டிக்கிறோம். ஆம் தேவமே, எங்களுக்கு வியாதி பலவீனம் வரும்போது இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை சொல்லி நாங்கள் விசுவாசித்து எங்களுடைய சுகத்தை நாங்கள் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படியாய் வேண்டிக்கிறோம். எகிப்திற்கு வர எந்த வியாதியும் எங்களுக்கு வராதபடி நீரே எங்களை பரிகாரியா இருக்கிற அப்படின்னா நமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இப்படி ஆண்டவரே சுவாமி, நாங்கள் அநேக வாக்குத்தத்தங்களை சொல்லி உம்மை மகிமைப்படுத்தினோம், ஸ்தோத்திரித்தனோம் சுவாமி. இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் எங்களுடைய ஜீவியத்தில் ஆண்டவரே சுவாமி, நாங்கள் எங்களுக்கு வர்ற பலவீனங்கள் நேரத்திலும் வியாதிகள் நேரத்திலும் இதை விசுவாசித்து நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை செலுத்த அதன் மூலமாக ஆண்டவரே இயேசுவே, நீர் மரணத்தினுடைய உம்முடைய மரணத்தின் மூலமாக நாங்கள் ஜீவனை பெற்றோன்னு சொன்னது போல இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி நாங்கள் ஒவ்வொருவரும் ஜீவன் அடைய கர்த்தர் கிருபை தரும்படியாய் வேண்டிக்கிறோம். மரணத்தின் வல்லமைகள் அழிக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கும்படியாக இப்படிப்பட்டதான தெய்வீக சுகத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே, தெய்வீக சுகத்தை யார் யார் அவங்களுடைய ஜீவியத்தில் அனுபவிக்கிறார்களோ அவர்கள் மரணத்தின் கட்டுகளிலிருந்து அறுக்கப்பட்டு ஆண்டவரே சுவாமி மரணத்தை வல்லமை என்று விடுவிக்கப்பட்டு ஆண்டவரே நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க கடைசி மீட்பாகிய அந்த ஆண்டவரை எச்சிப்பியும் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நாளை முழுவதும் கர்த்தருடைய சமூகம் இருக்கட்டும், தேவ ஜனங்களை கொண்டு வரும். இன்னும் எங்களை சுத்திகரிக்க வேண்டிய பகுதியில் நாங்கள் சுத்திகரிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.